ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன 2 வீடியோ ஒரு ஃப்ளைட்டோட இன்வெஸ்டிகேஷன் பற்றி பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதோடைய கண்டினியூஷன் தான். 3ஆவதா ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் அண்ட் அதோட இன்வெஸ்டிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவோ மே 25, 2002 நடந்த சம்பவம். சைனா ஏர்லைன்ஸில் நடந்துச்சு. ஸோ இந்த சைனா ஏர்லைன்ஸ் சைனீஸ் கவர்மெண்ட்டோடது கிடையாது, தாய்வானோடது. தாய்வான்லேருந்து தான் கிளம்புது, ஏன்னா அவங்களும் சைனான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளைட்டோ தாய்வான்லேருந்து ஹாங்காங் போகுது. ஒரு 20 நிமிஷம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளைட்டை காணோம். ஸோ ஃப்ளைட்டை ரேடார்லேருந்து காணோம். ஸோ ஃப்ளைட் கிட்ட இருந்தும் எந்தவித எமர்ஜென்சி சிக்னல் எதுவுமே கிடைக்கல. ஸோ ஏர்போர்ட் அஃபிஷியல்ஸோ என்ன ஆச்சோ தெரியாமல் மிலிட்ரி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு 4 மணி நேரம் கழித்து ஃப்ளைட் பீஸாக நடு கடலில் உடஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ இப்படி இந்த ஃப்ளைட்டு திடீர்னு மாயமாக போயிருக்கு அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கும்? வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். இப்போ அந்த சம்பவம் நடந்த அந்த நாளுக்கு போகலாம். மே 25, 2002 தாய்வானோட தாய்பேலேருந்து ஹாங்காங் வர சுமார் ஒரு 225 பேசஞ்சர்ஸோட 747 மாடல் ஃப்ளைட் கிளம்புது. இப்போ அந்த 747 அப்படின்றது ரொம்ப ஒரு அட்வான்ஸான மாடல் ஃப்ளைட் தான். குயின் ஆஃப் ஸ்கைஸ் அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க. ஏன்னா நிறையா பேரை ஏற்றிட்டு போகிற அளவுக்கு தன்மை இருக்குது. இப்போ இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா நார்மலாக டேக் ஆஃப் ஆகுது. அப்புறம் ஒரு 20 நிமிஷத்தில் 35,000 அடி வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளைட்டை காணோம். ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோ பதறாங்க. என்னடா இப்போ தானே 35,000 அடியில் ஃப்ளைட்டை பார்த்தோம், இப்போ அதுக்குள்ளே காணோம் ரேடாரில் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஸோ ஏன்னா அந்த ஃப்ளைட் கிட்ட இருந்தும் எந்தவித எமர்ஜென்சி சிக்னல் எதுவுமே கிடைக்கல. நேராக அவங்க மிலிட்ரி அண்ட் கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக ஃப்ளைட் ரேடாரில் எங்கே காணாமல் போச்சோ அங்கேருந்து ஒரு 325 ஸ்கொயர் கிலோமீட்டர் தேடுறாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது அந்த ஃப்ளைட்டோ பீஸாக உடஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க. இப்படி ஃப்ளைட் எந்தவித எமர்ஜென்சி சிக்னல் கொடுக்காம பீஸாக உடஞ்சிருக்குன்னா 3 காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இதோ மிசைல் ஸ்ட்ரைக்கு. உதாரணத்துக்கு உக்ரைனில் அந்த டைம் வார் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சர்பியா நாட்டு ஃப்ளைட்டையும் தெரியாமல் சுட்டு கொண்டாங்க அந்த வாரில். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். 2வது பாம் பிளாஸ்ட். 3வது இன்னொரு ஃப்ளைட்லோட மோதுறது. இந்த 3ல் ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அந்த உடஞ்சி போன பார்ட்ஸ், அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டர், பிளாக் பாக்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வராங்க. இப்போது இந்த 3 ரீசனில் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒவ்வொரு பீஸாக எடுத்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு பீஸும் அவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ ஏதாவது பாம் பிளாஸ்ட் இல்லை மிசைல் ஸ்ட்ரைக்காக இருந்திருந்தால் அந்த வெடிக்கிற தாக்கத்திலே சின்ன கரும்புள்ளிகள் இருந்திருக்கணும். அப்படிலாம் எதுவுமே இல்லை, அவ்வளோ நீட்டாக இருக்கிறனால. அப்போ அந்த மிசைல் ஸ்ட்ரைக்கும் இல்லை, பாம் பிளாஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த 2 இதையும் நீக்கிறாங்க. அப்போ 3ஆவதாக இன்னொரு ஃப்ளைட்டோட மோதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு, இன்னொரு ஃப்ளைட்டோட மோதி இருந்தால் இன்னொரு ஃப்ளைட்டோட பாகங்களும் அங்கே விழுந்திருக்கணும். அது எதுவுமே இல்லை. அப்போ அதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீக்கிறாங்க. அப்போ வேறு என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒருவேளை ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியராக இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு 35,000 அடியில் ஏதாவது ஒரு பார்ட் உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் கீழே விழுவாங்க. ஒருவேளை இது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃப்ளைட்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்காண்டி அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ரெக்கார்டரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. கேப்டனும் ரொம்பவே கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த ரெக்கார்டிங்கில் 2 செகண்ட் முன்னாடி வர ரொம்பவே ஸ்மூத்தாக நீட்டாக இருக்குது. இப்போ அந்த கடைசி 2 செகண்டில் தான் ஏதோ ஒரு உடையிற சத்தம் கேட்குது. அதோட ரெக்கார்டிங் கட் ஆயிடுது. ஸோ இதிலேருந்து அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒன்று வெடிச்சிருக்கு இன்டர்னலாக அப்படின்னு. அது போக ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோட ரெக்கார்டிங்கும் எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க என்ன பேசினாங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ அது மூலமாக என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஃப்ளைட்டோ 4 பாகங்களாக உடஞ்சிருக்கு அப்படின்னு. இது எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த ரேடார் சிக்னல் 1ஆ இருக்க வேண்டியது 4ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அப்போ அந்த 4 சிக்னல் காமிக்கிற இடத்துக்கு போய் நேரில் போய் பார்க்குறாங்க. அது மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, டெயில் போர்ஷன், ஃப்ளைட்டோட டெயில் போர்ஷன் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் முன்பாகம், நடுப்பாகம், இதெல்லாமே உடஞ்சிருக்கு. இப்போது அந்த 4 பாகங்களில் உடஞ்சது டெயில் போர்ஷன் தான். இப்போ அந்த டெயில் சைடில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டெயிலில் உடஞ்சி போன பீசஸ் எல்லாத்தையும் சேகரிக்கிறாங்க. ஜென்ரலாக ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒவ்வொரு பீசஸை நம்பர் பண்ணுவாங்க, 1, 2, 3 அப்படின்னு. அப்போது அதில் ஒரு பீஸ் நம்பர் 640 ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸை கொடுக்குது. அந்த பீஸ் எதுனா ஃப்ளைட்டோட டெயிலு கீழே இருக்கிற பெல்லி பாட்டம் ஏரியா. அதில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா 2 விஷயத்த பார்க்குறாங்க. ஒன்று மெட்டல் ஃபேட்டிக், இன்னொன்று டபுள் கோட்டிங். இப்போ அந்த மெட்டல் ஃபேட்டிக் அப்படின்றது ஒரு புவர் குவாலிட்டியான மெட்டலில் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா என்ன ஆகும், அது பாட்டுக்கு உடஞ்சிரும். அதுதான் மெட்டல் ஃபேட்டிக். அப்புறம் டபுள் கோட்டிங் அப்படின்றது
இந்த புவர் குவாலிட்டி மெட்டல் மேலே இன்னொரு மெட்டல் ஷீட்டை வச்சு கோட் பண்ணுறது, இன்னொரு மெட்டல் ஷீட்டை வச்சு அப்படியே பேட்ச் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இந்த விஷயத்த அதில் பார்க்குறாங்க. அப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃப்ளைட்டில் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். ஸோ இந்த சம்பவமும் 2002 நடந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும். இல்லை மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் எதுவும் சரியாக கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃப்ளைட்டோட ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு எடுத்து பார்க்குறாங்க. என்ன தெரிய வருதுன்னா, 1980 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ 1980 தான் இந்த ஃப்ளைட்டை வாங்கியிருக்காங்க. வாங்கின ஒரு 6 மாதத்துலேயே டெயில் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. டெயில் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஃப்ளைட் லேண்ட் ஆகிறப்ப வீல்ஸ் ஃபஸ்ட்டு தரையை தொடாமல் அந்த டெயிலோட போர்ஷன் தரையில் பட்டு அப்படியே உரசிரும். ஸோ இதை தான் வந்து டெயில் ஸ்ட்ரைக். இந்த டெயில் ஸ்ட்ரைக் நடந்தனால நிறைய டேமேஜஸ் ஆகிருக்கு. அந்த டெயிலு கீழே இருக்கிற அந்த பெல்லி பாட்டம் ஏரியாலையும் நிறைய டேமேஜஸ் இருந்திருக்கு. ஸோ இது போயிங் மேனுவல் படி இந்த மாதிரி எதுவும் டேமேஜஸ் ஆச்சுன்னா அந்த போர்ஷனை அப்படியே ரிமூவ் பண்ணி இன்னொரு பீஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய ரூல். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஈஸியாக்கிறதுக்கு அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் அப்படியே ஸ்மூத்தன் பண்ணி அப்படியே இன்னொரு மெட்டல் பிளேட்டை வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம கார்லலாம் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா எப்படி நம்ம இன்னொரு மெட்டல் பிளேட்டை வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க பண்ணுறாங்க. பட் இது போயிங் ரூலுக்கு அகெயின்ஸ்ட். ஸோ இது 1980 நடந்த சம்பவம். ஒரு 20 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஓடி இருக்கப்ப. ஆனால் என்ன நடந்திருக்கும், நாளுக்கு நாள் அங்கே அந்த டெயில் போர்ஷன் இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா ஃப்ளைட் ஏறுது இறங்குது, ஏர் ப்ரெஷரோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆக ஆக ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை தாங்க முடியாமல் உடஞ்சிருக்கும். ஏன்னா 35,000 அடியில் ஏர் ப்ரெஷரோ ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனாலே வந்து ஃப்ளைட்டோட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இப்போது இது 1980 நடந்திருக்கு அப்படின்னா ஏன் இதை இத்தனை வருஷம் கண்டுபிடிக்கலை அப்படின்ற அடுத்த கேள்வி எழும்புது. ஸோ இங்கே அந்த ஃப்ளைட்டில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா இல்லை மெட்டல் ஃபேட்டிக் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃபோட கடமை. இப்போ இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபேட்டிக்கோ டெயில் போர்ஷனில் இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு ஃப்ளைட் அவங்களுடைய ஃப்ளைட்டோட டோரில் மெட்டல் ஃபேட்டிக் நடந்திருக்கு. ஸோ மெட்டல் ஃபேட்டிக் நடந்து அந்த ஃப்ளைட்டோட டோர் உடஞ்சி போச்சு. அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற சில பேர் உயிரிழந்தாங்க. ஆனால் ஃப்ளைட்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே உடையலை. இந்த சம்பவம் நடந்த பிறகு போயிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஃப்ளைட்லேயும் மெட்டல் ஃபேட்டிக் இருக்கான்னு செக் பண்ணணும், அப்படி இருந்தால் அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோட்டீஸ் சைனா ஏர்லைன்ஸ்க்கும் போயிருக்கு. 2001 இந்த ஃப்ளைட்டை செக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளைட்டை ஃபோட்டோஸும் எடுத்திருக்காங்க. அந்த எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லு கீழே இருக்கிற பெல்லி பாட்டம் ஏரியாவில் ஒரு ப்ரௌன் கலர் கரையை பார்க்குறாங்க. ஸோ ஃப்ளைட்டோ எல்லா இடத்துலையும் வெள்ளையாக இருக்குது, இந்த சைடு மட்டும் ப்ரௌன் கலர் கரையாக இருக்குது. ஸோ இதை அந்த டைமே மேபி பார்த்துருந்தாங்கன்னா இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிய வந்திருக்கும். ஆனால் அவங்க அந்த டைம் கவனிக்கலை. இப்போ அதை ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, 1990 ஃப்ளைட்டில் சிகரெட் பிடிக்கிறது ஒரு காமனான பிஹேவியர். சிகரெட்டில் நிக்கோட்டின் அப்படின்ற பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ இப்போ இந்த டபுள் கோட்டிங் பண்ண இடத்துல லீக்கேஜ் இருந்திருக்கு. அதாவது வெளியே வரதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்போது அந்த சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டினும் இது வெளியே வரும்போது அது அந்த டபுள் கோட்டிங் பண்ண இடத்துல ப்ரௌன் கலர் கரையாக பதிஞ்சிருக்கு. ஸோ இது இப்போ நடந்த கிராக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது ஏன்னா 1990 ஃப்ளைட்டுக்குள்ளே சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்ற ரூல் வந்துருச்சு. அப்போ இது அதுக்கு முன்னாடியே நடந்த சம்பவம் தான். அப்போ இது ஒரு 12 வருஷங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஆனால் இதை யாருமே கவனிக்கலை. ஸோ அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்காக பார்க்கப்படுது. அப்போ இவங்க சப்மிட் பண்ணும்போது ரிப்போர்ட்டை கூட என்னென்னு சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா, போயிங் கைட்லைன்ஸ் கொடுத்தபடி தான் நாங்கள் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மை என்னவோ அப்படி அவங்க ஃபாலோ பண்ணலை. ஸோ ஒரு இம்ப்ராப்பராக பண்ண ரிப்பேர்னால ஒரு 20 வருஷம் கழித்து எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்றத ஒரு பெரிய ஷாக்கிங்காக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வீடியோவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட கிராஷ் 2000 அது தாய்வானில் தான் நடந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழித்து இதுவுமே தாய்வானில் தான் நடக்குது. அப்போது அந்த வீடியோவிலே நம்ம சொல்லியிருப்போம், 2000 தாய்வானோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அப்போது இந்த இன்சிடெண்ட் நடக்கும் போதும் அது இன்னுமே அவங்களுக்கு தாய்வான் ஸ்டாஃப்ஸ்க்கு ப்ரெஷர் கொடுத்துச்சு, இன்னொரு நெகட்டிவ் நேம் கொண்டு வந்துச்சு. பட் இந்த சம்பவத்தில் என்னென்னா அந்த மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் மேலே தான் பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெளிவாச்சு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எந்தெந்த ஃப்ளைட்லலாம் டபுள் கோட்டிங் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லி புதுசாக மாட்ட சொல்கிறாங்க. அப்புறம் அல்ட்ராசோனிக் டெக்னாலஜி மூலமாக ஃப்ளைட்டில் கிராக் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு கொண்டு வராங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம். ஸோ இந்த
ஃப்ளைட் இன்சிடென்ட்டோ ஒரு சேஃப்டிக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பெரும்பாலும் நடக்கிற ஏவியேஷன் இன்சிடென்ட்ஸ் பொறுத்தவரை நெறைய இன்சிடென்ட்ஸ தவிர்த்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும்போது அதிலிருந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ஏவியேஷனும் அவ்வளோ சேஃபா இருக்கு. 80ஸ் டூ 2000ஸ்ல நடந்த ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் தான் இன்னைக்கு சேஃப்டிக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண இம்ப்ராப்பர் ரிப்பேர்னால சுமார் 225 பேர் உயிர் இழந்தாங்க அப்படின்றது ஒரு சோகமான இன்சிடென்ட் சைனா ஏர்லைன்ஸ் வரலாற்றில. அதே சைனா ஏர்லைன்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல சேஃப்டி ரெக்கார்டு மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அந்த மாரி இன்சிடென்ட்ஸ் எதுவும் நடந்ததில்ல. ஸோ அந்த 2000ஸ்ல அவங்க வாங்கின அடிக்கு மேல அடி தான் இன்னைக்கு அவங்கள பெட்டர் ஆக்கியிருக்கு. இந்த நிலைமையிலயும் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.